ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினோத் மீடியா. இன்னைக்கு என்னன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சிக்கன் பிரியாணி ப்ளஸ் மட்டன் வறுவல் செஞ்சுருக்காரு. ஸோ நம்ம இதை சாப்பிட்டு பார்த்தா வீடியோ போட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட போகிறோம். நான் சாப்பிட்ட ரிவ்யூ சொல்கிறேன். பிரியாணி பாருங்கள், சுட சுட அருமையாக இருக்குது. வாசனை வேற லெவல். மறக்குது நல்லா போட்டுங்கப்பா. மட்டன் வறுவல் காட்டுற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர டெம்பிங்காக இருக்குது. சாப்பிட்ருவோமா? சால்ட் போட்டுக்கோ. சால்ட் ஓகே. ரைத்தா எப்படி வச்சா உன் டேஸ்டாக செய்கிறேன்? அப்படியா? பிரியாணி வேற லெவல், வேற லெவல் சொல்லலாம். மட்டன் பீஸ் ட்ரை பண்ணுவோமா? மட்டன் பீஸ், தென் பிரியாணி. அருமையான லெவல். சார், அந்த மட்டன் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த ஊர் மட்டன் பற்றி. இங்கே டான்சானியா ஆடு பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக மலை ஆடு தான். ஓகேங்களா? அதில் வந்து கொஞ்சம் கிராஸ் வந்து செம்மறியாடு ப்ரீடு இருக்கும். ஆனால் அதை பார்த்து வாங்கணும் நம்ம வாங்குறப்ப. இது வந்து மோர் ஓவர் வந்து மலை பிரதேசம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊர்னா 5 விசில் விடலாம். இங்கேனா கிட்டத்தட்ட ஒரு 12, 13, 14 விசில் விட்டால் மட்டும்தான் வந்து அந்த பஞ்சு சாஃப்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான், அவ்வளோதான் எங்கள் ஆடு. ஏன்னா இது ஃபுல்லாகவே மலை ஆடுனால, மலை பிரதேசம் இருக்கிறதுனால ரஃப்பாக இருக்கும் ஸ்கின். நான் நீங்க சொன்ன பாருங்க, ஒரு செஃபுக்கெல்லாம் செஃப் சொல்லிட்டு 12 விசில் அமைச்சா 12 விசில் 12 விசில் விட்டா மட்டும்தான் இந்த கறி வந்து சாஃப்டாகவே இருக்கும். இல்லைன்னா கறிக்கும். ஐயோ, கொஞ்சம் ஜம்ப் ஆயிடுது. சரி, விட்டுலாம். தேங்க்யூ. ரெண்டும் இந்த இடம் செட் ஆகல. எனக்கு ஆப்போசிட்ல சைடில் லெஃப்ட் சைடில் உட்காந்துது. நான் ஆல்ரெடி போன கேஎஃப்சி வீடியோவில் சொன்ன மாதிரி சிக்கன் பார்த்தீங்கன்னா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். எதனால் டேஸ்ட்னா அவங்க கொடுக்குற அந்த ஃபீடு தான். என்ன மச்சான்? இது வந்து சிக்கன் டேஸ்ட் மட்டும்தான் நம்ம ஊரில் இருக்கிற, ஐ மீன் இந்தியாவில் இருக்கிற பிராய்லர் கோழியோட இது வந்து ஃபீடிங் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த சிக்கன் பிரெஸ்ட்டோ, சிக்கன் லெக்கோ எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் டேஸ்ட் இருக்கும். இந்த நம்மள ஊசி போடுறாங்க, அந்த மாதிரி போடுவாங்க. ஊசி நம்மளோட உண்மையாக பையன் தெரியல. ஊசிலாம் போட முடியாது. பட் ஆனால் பாய்லர் கோழி சாப்பிட்றத தவிர்க்கணும். என்னோட கருத்து. ஏன்பா பாய்லர் கோழி சாப்பிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போக போக நம்ம தவிர்த்துடலாம். அடுத்த வீடியோ நாட்டுக்கோழியை மச்சா செய்வான்.
நாட்டுக்கோழி கப்பை டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. சிக்கன் பிரியாணி வேற லெவல், மட்டன் ஃப்ரை வேற லெவல். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்ற வீடியோ சந்திக்கலாம். பாய்.